சொல்லி ஆகணும். எல்லா பொண்ணுங்க கண்ணும் அவர் மேலே தான் இருக்குது. ரயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். The latest sensation, அதாவது எப்போடா என்னை வெளில விட்டாங்க, ஆஹா வானம், பூமி, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே வந்து பெரிய லக்ஸுரியாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் திஸ் 105 டேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று தான் விட்டுருப்பாங்க, அப்படியே கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு ஓடி வந்திருப்பாருங்கிறது கன்ஃபார்மாக வந்து தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ ஹார்ட் த்ராப். ரயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ராத்திரி தான் முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி, என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா, அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகேவா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை, என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கூட நடித்தவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும், அந்த செட்டு மாதிரியே இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. கடைசியில் பார்த்தா 2 பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும், அஜய் சாராக இருக்கட்டும், கையெல்லாம் நடுங்குது. அண்ட் வாசு சார் வந்திருக்காரு. உங்கள் முன்னாடி ஒரு பேசுகிறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார். அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன். தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ. மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே. அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல. எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க. எனக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ஆதரவாளித்தவருக்கும் இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு. தேங்க்யூ. யூ ஹவ் ஒன் மெனி ஆர்ட்ஸ். அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னென்னா, இப்போது எனக்கு ஒரே டவுட் தான், உள்ளே போனால் எல்லாருமே பாதியாகவே வராங்க. நீ டயட்டெல்லாம் இருக்க வேணாம், சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ளே போயிட்டு வந்துரு, இழைச்சிருவீங்கிற மாதிரி. அப்படி இழைச்சிருவீங்க, என்ன தான் சாப்பாடுலாம் கிடைக்குதா இல்லையா? சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கெலாம் வச்சு எல்லோரும் ஒரு 10-15 கிலோ சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரு 10-15 கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க. எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலி அதை சொல்லி உள்ளே அமுச்சிடலாம் போல இருக்குது. போயிட்டு வந்துருங்க, கரெக்ட் ஆகிடும், ஃபிட் ஆகிடும் அப்படிங்கிற நிறைய பேர் அந்த நம்பிக்கையில் தான் உள்ளே வந்தாங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட்லியா கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஐடியாவே இல்லை. அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் படம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்லை. அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பிக் பாஸ் கூட போகிறது. ஓகே. அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் லாஸ்ட்லியாக்கு அது ஒரு பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இவங்களை இப்படி தான் கூப்பிட்டாகணும். எங்கள் தமிழகத்தின் செல்லக்குட்டி லாஸ்ட்லியா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க திருப்பி பிக் பாஸ் ஹவுஸுக்கு போன உடனே பிக் பாஸே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு, வளர்ந்துட்டீங்களே கண்ணம்மா அப்படின்னு. Loud on
சென்சேஷனல் ஃபேஸ் ஆஃப் த சென்சேஷனல் சீசன் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பேர் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு பசங்கள்லாம் வந்து படத்துக்கு வர மாட்டாங்கன்னு பயந்துட்டு லாஸ்ட்லியா நீ படத்துக்கு வரலன்னா எங்களுக்குலாம் லாஸ் இல்லையா வந்துருமான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அதை கேட்டு வந்துட்டாங்க. வெரி ஹாப்பி அண்ட் ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் ஹவுஸ் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அருண் ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஓஷ்வா இந்த படத்தில் 6 பாட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு. தேங்க்யூ ஓஷா. அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. ஸோ மூவிலேயும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸில் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளவரசன் சாராக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னோடய படத்தில் அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஹரிக்கு வரேன். அண்ட் உமா மேம் அண்ட் என்னோடய அப்பாவாக பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூமராக பண்ண வாசுகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோடய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி வாசுகி. அண்ட் கம்மிங் டு ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க ரெண்டு பேரையும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன். ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. Jan 24th படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரா கன்ஃபியூஷனில் ஒன்று ஆரம்பிச்சதில்ல. நான் வந்து எனக்கு உங்களை நல்லா தெரியும், சரி அந்த அழகான பொண்ணை முதல்ல கூப்பிடலான்னு யோசிச்சிருக்காங்க போல இருக்குது. மஹிமாவை தான் நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. மஹிமா has done a very important role in Mr. Housekeeping. We would love her to come and share a few words with us. Please come. எல்லாருக்கும் வணக்கம். நானே பதட்டத்தில் இருந்தேன், இவங்க வேறு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் அஜய் தான் எனக்கு இந்த படம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ அருண் சார் என்னை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹரீஷ். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போகிறோம் நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. அண்ட் படத்தை தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. முக்கியமாக அம்மா அண்ட் இளவரசி அப்பாலாம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. லைக் சில நுணுக்கங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அருண் சார் வந்து ஒரு சீன் ஒரு டைலாகாகவே இதுக்கு நீ இந்த வேரியேஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து. அண்ட் ஒரு நல்ல பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக அண்ட் ஒரு எமோஷ்னல் பாண்டோடு தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படம் தான். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. சுகுமார் அண்ணா, எல்லாருக்கும் ஆனஸ்ட் அண்ணா, அஜய் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க பண்ணும்போது. குலோத்துங்கன் அண்ணா எல்லாருக்கும் மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.
அவங்களுக்கு மேடையை விட்டு போகவே மனசில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நானே பதட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துக்கே எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ரிலாக்ஸாக பேசினா. தேங்க்யூ ஸோ மச் மஹிமா, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தங்க வந்த உடனே பார்த்த உடனே ஐ டோல்ட் ஹர் வெரி பிரிட்டி அப்படின்னு. அழகான அம்மாக்களுக்கு தமிழ் சினிமாவில் பஞ்சமே இல்லை. அதே வகையில் இன்றைக்கி ஒரு அம்மா